அதாவது திருக்கண்ணபுரத்துல தாயார கல்யாணம் பண்ணிக்கிறது, கண்ணபுரநாயகி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்திரீ தானம், பெண்ணு தானம், கன்னியாதானம் வாங்கினார் தானஹஸ்தம்னு சொல்லுவா. இல்லைன்னா இன்னொன்னு சொல்றது, அவர் கண்ணபுரத்துறையும் வாமனனைன்னு பேசுறோம். வாமனமூர்த்தி 3 அடி மண்ணு தானம் வாங்கினார் இல்லையோ, அந்த பெருமாள் வாமனனாவே சேவை சாதிக்கிறாராம். அதனாலதான் சின்ன வடிவத்தோட திருக்கண்ணபுர சௌரி பெருமாள் தானஹஸ்தத்தோட இருக்கார், தானம் பெற்ற ஹஸ்தத்தோட இருக்கார். ஆஹ் வரதஹஸ்தம், அபயஹஸ்தம், தானஹஸ்தம், கட்டிஹஸ்தம், ஆக்வானஹஸ்தம், ஏற்கனவே வியாக்கியா முத்ரா ஹஸ்தம் இருக்கவே இருக்கு. இடது ஹஸ்தம் கதாஹஸ்தம், அதுதான் எல்லா இடத்துலையும். அபயஹஸ்தம் கதஹஸ்தம், இப்படி இடது கையை கதை பிடிச்சிருந்து இப்படி அபயஹஸ்தத்தோட இருக்கிறது பொதுவா எல்லா விதேசத்திலுமே பெருமாள் இப்படி சேவிச்சுக்கலாம். இந்த 7 ஹஸ்தங்களோட இருக்கிறவர் திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருவடியே காட்டிக்கொண்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பற்று நினைக்கிறார். அப்படிப்பட்டவர் இது தன்னையே சரணம் ஏற்கணும்னா நேர ஏற்க முடியாது, பல பேரு நாச்சியார் மூலமாகத்தான் நம்ம அடைய வேணும் என்பதற்காகவே ஆச்சரியமா இந்த க்ஷேத்திரத்துல சேவை சாதிக்கிறார். கீழே திருச்சானூர் தாயாரோட அந்த திருமாலிருஞ் சோழமலைக்கும் இந்த திருவேங்கடத்துக்கும் பல விஷயங்கள்ல ஒரு ஒத்துமை, அது என்னன்னு சேர்த்து தெரிஞ்சு போங்கிறதுக்காக தான் விண்ணப்பம் பண்றேன். அத்தோட சேர்த்தே குறவஞ்சி குரத்தின்னு சொன்னாலே திருமாலிருஞ் சோழமலைன்னு உடனே தோன்றதா? திருவேங்கடம்னு சொன்னா குரத்தி குறவஞ்சி ஞாபகம் வர்றதை விட இதுக்கு நம்ம ஊர்ல நம்ம தமிழே சங்கத்தமிழ்லேருந்து இருக்கிறதுனாலே இது குரத்தி பாடுறது, குறவஞ்சி கூத்து பாடினது. அதனாலதான் அழகர் மலை அழகர் மலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அறிந்தது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. திருமாலே கட்டுரையேன்னு பாட்டு. திருமால்ங்கிறதா ஸ்ரீனிவாசன், இங்க பேர் ஸ்ரீனிவாசா. அங்க திருவும் மாலுமாக சேர்ந்து எப்பவும் சேவிச்சிருக்கா. நாம் அறிந்ததெல்லாம் வடக்கு திருமலை 7 மலைன்னு தானே. அதே போல திருமாலிருஞ்சோலமலையும் சப்தகிரி. இது எப்படி சப்தகிரியோ அதுவும் சப்தகிரி, அதுக்கு பேர் இருக்கு, மொத்தம் தமிழ் பேர். இப்ப இவ்வளவு நேரம் அடிய சொல்லிருந்த பேர்லாம் ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, நாராயணாத்ரி, வேதாத்ரி, எது சொன்னாலும் சம்ஸ்கிருத பேர். ஆனா நேர பெரியாழ்வார் தானே ஒரு 7 பேர் சொல்லிட்டார். இந்த 7 பேர் தான் பெருமாளுக்கு. எங்க திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகனுக்கு இதுதான் 7 பெயர். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலம தவிர்த்த அழகன் அலங்காரன் மனை. பல பல நாழம் சொல்லி எத்தனை தடவை சிசுபாலன் வச்சிருக்கான். நாழம் குற்றம் சொல்லுதல், பல பல நாளம் சொல்லி தோஷமா சொன்னானாம். அது பல பல நாழம்னு ஆழ்வார் பட்டா. சிசுபாலன் கண்ணனை விஷதை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு கூடவே இருக்கிற வியாக்கியானத்துல கேட்டார், அவன் 100 தடவைன்னு கணக்கு வச்சிருந்து அது ஆன உடனே கொண்டுட்டான் இல்லையோ, இவர் ஏன் ஆழ்வார் பல பலான்னு சொல்றார், 100ன்னு ஏன் சொல்லலைன்னார். சபையில சொன்னது 100, உள்ள சொன்னது எத்தனையோ யாருக்கு தெரியும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் 100, உடனே 100 தானா? 2வது அர்த்தம் சொன்னார். இவன் எத்தனாவது பிறவி? 3வது. முதல்ல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அப்புறம் ராவணன் கும்பகர்ணன், அப்புறம் சிசுபாலன் தந்தவக்தனன், மொத்தத்தையும் கணக்கு பண்ணுங்கிறார். நீ ஏன் இப்ப பண்ணதை மட்டும் சொல்ற? இவனே தானே முன்னாடி பிறந்திருக்கான். அதனால இந்த 100ன்னு சொல்றதெல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கு நம்மளும் பல பல சொல்லியிருக்கோம், அவனும் பல பல சொல்லியிருக்கான். பல பல நாழம், பல பல நாழம் நினைத்துன்னு சொல்லியிருக்கலாமே. நான் ஒருத்தரை பத்தி குற்றமா நினைக்கிறேன், வாயை திறந்து பேசுறதுக்கு கொஞ்சம் வெட்கப்பட மாட்டேன். நீ கூட இப்போ ஒருத்தரை பத்தி எதானு தப்பா நினைச்சுட்டு இருக்கலாம், அதுக்குன்னு உடனே வாயை திறந்து சொல்லிடுவீடா? அதெல்லாம் ஒரு சபா நாகரீகம்னு இருக்கணும் சுவாமி. அதனால அப்படிலாம் பேசக்கூடாது. நினைக்கிறதோடு விட்டுறணும். இந்த சிசுபாலன் ரொம்ப மோசம், நினைச்சதை சொல்ல வேற சொன்னானோ இல்லையோ. அதனாலதான் பல பல நாழம் சொல்லி அந்நின்ன சிசுபாலன் திருப்படி தாட்பால் அடைந்த அந்த சிசுபாலனுக்கு மோட்சம் கிடைச்சுடுது. இவ்வளவு தூரம் கண்ணனை வெசி அவன் சக்கராயுதத்தாலே அடிபட்டு விழுந்தவன், அவன் கடைசி நிமிஷத்துல உடைய திவ்யமான தரிசனத்தை பெற்று எல்லா பாபங்களும் கழிஞ்சு மோட்சத்துக்கு போயிட்டான். அதை சொல்லிட்டு இருக்காரு ஆழ்வார். ஏங்கிற விசாரம் அப்புறம் இருக்கட்டும். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலம தரித்த அழகன் அலங்காரன் மலை. அப்படிப்பட்ட அழகன், அந்த பாட்டை கொஞ்சம் நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. அலவலமை தவிர்த்த மக்கள் எல்லாரும் சிசுபாலனாலே துன்பப்பட்டு கொண்டிருக்க அதெல்லாத்தையும் தவிர்த்தார். அழகன் இருக்கு, அதெல்லாத்தையும் தவிர்த்தார். புனிதன் இருக்கட்டும், அதெல்லாத்தையும் தவிர்த்தார். மேன்மை உடையவன் இருக்கட்டும். அழகனா இருக்கிறவரா தோஷத்தை போக்குவார்? அழகர்கள் என்ன பண்ணுவா? அழகா அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. இதான் அவளால முடியும். யாரு ஜெயிக்க முடியும்? யாரு புனிதமா என் தோஷத்தை தொலைக்க முடியும்? அவர் புனிதமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஏன் அழகன்னு சொல்றாருனால், கடைசி நிமிஷம் சிசுபாலனுக்கு உயிர் போகிற தருணத்தில்
தன்னுடைய தெய்தீப்பியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை அப்படியே பெருமாள் காட்டினார். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வேற யாரும் பார்க்கல. அவனுக்கு மட்டும் காட்ட அதை சேவித்ததுனால உள்ள முழுக்க மாறி பண்ண பாபங்கள் எல்லாம் அப்பவே தொலைஞ்சு அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். இத்தனைக்கும் கத்தியால அவனை சக்கரத்தால் வெட்டியிருக்காரு. இருந்தாலும் அந்த நிமிஷம் தன் அழகை காட்டி அவனை திருத்தினாரோ இல்லையோ, அலவலமை தவிர்த்தது அழகை காட்டி, அதனாலதான் அழகன்னு படுறாராம். அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதே மாதிரி அவர் ஏன் ராவணனுக்கு பண்ணல? கேட்டுட்டே இருக்க வேண்டியதானே, இது என்ன பெரிய கட்டம்? எத்தனை தரம் கேட்டானா? கேட்கறது நமக்கு எல்லாம் தெரியும், பதில் தெரியாது. சாமி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, கேள்வி கேட்க தெரியும், பதில் வேணும்னா வியாசர் தான் சொல்லணும். வேணும்னா வியாசர், பராசரர், வசிஷ்டாச்சாரியர் பதில் சொல்றதுக்கு நம்ம இருப்பார்னா அவ சொல்லுவா, எத்த கேட்டாலும் சொல்லுவார்கள். கேட்டு முடிச்சு ஒத்துணுட்டியானா நான் சொல்றபடி நடக்கிறியான்னு கேட்பா. அப்பதான் நம்ம கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். கேள்வி கேட்டுட்டோம், பதில் கிடைச்சிடுத்து, இனிமே அடுத்த ஜென்மத்துல பார்ப்போம்னுட்டா அப்படி வச்சுக்கூடாது. இதே ஜென்மத்துல பண்ண ஆரம்பிக்கணுமே. அலவலம தவிர்த்த அழகன், அழகன் அலங்காரன் மலை. அழகர் தான் கள்ளழகர், கள்ளழகருடைய அலங்காரன். அழகன்றதோட விட்டுடுவோம், இனிமே மலைகளுக்கு பேர் கொடுக்கிறார். அழகன் அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொச்சமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலையதே. இதெல்லாம் மலைக்கு இருக்கிற பேர். இப்ப எண்ணிங்க: அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொச்சமலை, நிலமலை, நீலமலை. ஆக 7 பெயர். அங்கேயும் 7 மலை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இங்க எப்படி 7 மலைகளோ அதே போல இது தமிழ் மலை வச்சுக்கோங்க, அது சம்ஸ்கிருத மலை. இதுவா இருந்தாலும் 2 கண்ணு நமக்கு. ரெண்டுமே நம்ம தாயார் பூமாதேவியினுடைய 2 திருமார்புகள் தான். அதுல பால் குடித்தாருன்னா இதுல பால் குடித்தாருன்னா குழந்தை வளரணும், அவ்வளவுதானே முக்கியம். அதுக்காகத்தான் பெருமான் இந்த 2 இடத்துலையும் மலைகளை மண்ணுமையே முலையாக வைத்திருக்கிறார். இந்த மலைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப தான் சுலபமான அர்த்தம். ஏற்கனவே சொன்னதெல்லாம் புராண கதை. ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, இந்த ஆத்ரி எல்லாம் புராண கதை. இங்க ஒரு புராண கதையும் கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் நம்மோட சம்பந்தப்பட்ட மலை. அழகன் அலங்காரன் மலை. அழகா ஒருத்தர் இருந்தா மட்டும் போறாதான், ஆள் பாதி ஆடப்பாதி. அலங்காரமா இருந்தா தான் இன்னும் அழகாம். அதனால அவர் அழகாவும் இருக்கார். கிரீட்டம், மகுடம், சூடாவதம்சம், முத்து பில்லாக்கு, காதுகாப்பு, தோல்வலை, பாஜுபந்து, கையில போட்டு இருக்கிற கங்கணம், விரல்கள்ல இருக்கிற மோதிரம், இடுப்புல இருக்கிற பெரிய தங்க ஒட்டியானம், சால கிராம மாலை, திருவடிகள்ல சாத்தின்னு இருக்கிற பெரிய பெரிய தண்டல், அதுக்கு மேல கீழே இருக்கக்கூடிய மோதிரங்கள், ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சாத்தின்னு இருக்கிற அலங்காரம், பட்டு பீதாம்பரத்தோட தலையில இருந்து திருவடி வரைக்கும் எத்தனை அலங்காரம், எத்தனை புஷ்பம். இப்படி சொன்னதெல்லாம் ஆபரணம், அதுக்கப்புறம் வஸ்திரம், அதுக்கப்புறம் புஷ்பம், அதுக்கு மேல சந்தனம், பத்தின் இருக்கிற ஆபரணங்களே அலங்காரமா இருக்கு, அதுவே ஆபரணமா இருக்கு, அதுவே ஆயுதமா இருக்கு. இப்படி ஒவ்வொன்னு இருந்தா அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் இல்லையா? நம்ம பண்ணிட்டா என்ன இருக்காது? எல்லாம் அடி அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓ இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு போகணும் போல இருக்குன்னு நினைச்சுட்டா இப்படியெல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை ஞானம், பக்தி, வைராக்கியம், இது முதலானவதான் நமக்கு இருக்கிற அலங்காரம். அழகுனால் ஏற்கனவே நமக்கு அழகு இருக்கு. ஆத்மா ஒவ்வொன்றும் ஞானமயம், ஆனந்தமயம், அதுதான் அழகு. அதுக்கு அலங்காரம், அகங்கார மமகாரத்தை தொலைத்து சாந்த சம தமாதி கல்யாண குணங்களை வளர்த்து கொண்டால் அதுதான் நமக்கு இருக்கிற அலங்காரம். அப்படி அலங்காரனுடைய மலை அது கண்டு மனம் ஈடுபடாதவர்கள் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்குதான் அவர் ஒவ்வொன்றையும் வச்சுட்டு இருக்கார். இப்ப அவர் அழகா இருந்தா என்ன லாபம் அவருக்கு? கோரமா கூட இருக்கலாமே, பார்த்தாட்ட பேயாட்ட பிசாச்சாட்ட ஓன்னு வந்து நிற்கலாமே. அதெல்லாம் அவர் இருக்கிறது இல்லையே, அழகாத்தானே இருக்கார். அதனால அழகர் மலை அதுதான் அலங்காரன் மலை. குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, குளமலை, கோலமலை, குளிர்மாமலை. குலமலைனால் தொண்டர்கள் குலத்துக்கெல்லாம் இதுதான் இடமா. இங்க குலம்ங்கிறது பிராமண கஷத்திரிய வைசா அந்த மாதிரி எல்லாம் குலம் இல்ல, தொண்டர் குலம். யாரெல்லாம் பெருமானுக்கு ஆட்பட்டோம்னு கைங்கிறதுக்குன்னு வருகிறார்களோ அந்த குலத்தவர்கள் வந்து குடிகுடி ஆட்செய்கின்றோம்னு ஆழ்வார் பாசனம். அந்த குடிகுடியா எந்த தந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி என்கிற இந்த 7 தலைமுறை இந்த மலையில இருக்குமா. அதான் குலமலை. கோலமலை இவர்கள்லாம் நித்தியம் அதை பார்த்து மலையப்பன் அப்புறம் இருக்கட்டும், மலை என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாளாம். கோலன்னா அழகுன்னு அர்த்தம். வாசலை ஏன் கோலம் போடுறதுன்னு சொல்றோம்? அழகு. வீட்டுக்கு அது அழகு, வீட்டுக்கு அது அலங்காரம். பெருமாள் மேடையில கோலம் போட்டு பிரசாதத்தை கொண்டு வச்சு அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிச்சு பண்ணோம்னா அது ஒரு அழகு. அதனால நம்ம கிரகத்துக்கே ஏற்றம். அதனாலதான் கோலமலை. குளிர்மாமலை சம்சாரம்ங்கிற தாபம் ஒண்ணுமே பண்ணாது, குளிர்ச்சியா இருக்குமா. அதனாலதான் குளிர்மாமலை. அது குளிர்மாமலை. குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொச்சமலை. இந்த மலையை சேவிச்சுட்டு வந்தவன் சம்சாரத்தை ஜெயிச்சுடலாம். கொச்சான்னா வெற்றின்னு அர்த்தம். கொச்ச வேந்தே, கொச்சன் வேந்தன் ராஜான்னு சொல்ல மாட்டாளா? கவிஞர்கள்லாம் பாடி பார்த்திருப்பீங்களே. அப்ப கொச்சான்னா வெற்றின்னு அர்த்தம். சம்சாரத்தையே நமக்கு வென்று கொடுக்கக்கூடிய மலை
குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை. இந்த நிலத்துல என்னென்ன வளருமோ கெட்டியா பாறாங்கல்லாட்டம் இருக்காதான், பச்சை பசேல்னு இருக்குமா. இப்பவும் திருவேங்கடத்துல மலை ஏறி போறச்சே எங்க பார்த்தாலும் பச்சையா இருக்கும். அது அந்த சகப்பு நிறம் உள்ள படவே படாது, கல்லோட நிறமே தெரியாது. பார்த்தாலே பச்சை படுகை காப்புல இருக்குமா. அவர் பச்சை மாமலை போல் மேனி, அவர் வாசம் பண்ற இடம் அதே போல பச்சையாத்தான் இருக்கும் போட்டுருக்கு. அதனாலதான் குளிர் மாமலை, நிலமலை, நீலமலை. அவர் திருமேனி வர்ணமும் இது திருமேனி வர்ணமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆகவே இதுவும் ஏழுமலை, அதுவும் ஏழுமலை, அதில் ஒத்து போகிறதுன்னு சொல்லலாம். மற்றொன்று பார்த்தால் அழகான பாட்டு. குலசேகர பெருமாள் திருவேங்கடத்துக்குன்னு 10 பாசனம் சமைச்சார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வெண்ணான் அடிமை திறமல்லால். எனக்கு வேற எந்த பிறவி வேண்டாம், ராஜாவா இருக்கணும்னா நான் விருப்பமே படல, எனக்கு எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே. இந்த திருவேங்கடத்துல என்னவா பிறந்தாலும் சரி, செடியா இருக்கலாம், ஷண்பகமா இருக்கலாம், தம்பகமா இருக்கலாம், மீனா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி இந்த செடி இந்த இந்த மலையில நான் பிறந்திருக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்த சூரிகள்ல இந்த மலையில என்னென்னமோவா பிறவி எடுத்துட்டு போகலாம். பெருமாளை சேவைக்கு போறச்சே ஒரு கரப்பாம்பூச்சி ஊர்ந்துட்டே இருக்கும். அதை வெறும கரப்பாம்பூச்சின்னு நினைக்கக்கூடாது. அவர் சன்னிதானத்துல அவர் கீழே ஒரு பூனை மட்டும் ராஜ நட போட்டு போயிட்டு வரும். நம்மள இங்க நிற்காதே, அங்க நிற்காதே, இப்படி நிற்காதே, அப்படி நிற்காதேன்னு கிட்டே விட மாட்டா. ஒரு நிமிஷம் போறதுக்குள்ள போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா எல்லாம் சொல்லுவா. அந்த பூனையை சொல்லவும் இல்லையோ, சொல்லவே மாட்டாளே. அது எப்படி எலி உள்ள அது மாடு சௌக்கியமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது சாப்பிட்ட மிச்சம் தான் நமக்கே பிரசாதமா கிடைக்கும். அது எப்போ கரப்பாம்பூச்சி அது ஓடின்னு இருக்கும். இதெல்லாம் போறதுன்னா வெறுமை நினைக்க கூடாதான். அணைய ஊர புனையா அடியும் பொடியும் பட, இதெல்லாம் நித்த சூரிகள்ல யாரோ ஒருத்தர் அங்க வந்து பிறந்து பெருமானுடைய திருமேனி அனுபவத்துக்குன்னு ஏங்கி நிற்பார். அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி எழுந்தார். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆசிரிதானாம் ஜுஷரணம் வந்தேனந்தார்ய தேசிகம்னு அவரை பத்தின கொண்டாட்டம். அந்த சுவாமி ஒரு நாள் கட்டு பிரசாதம் தத்யோதன பிரசாதத்தை எடுத்துன்னு கீழே திருப்பதிக்கு வந்துட்டார். திறந்தார், சாப்பிடலான்னு போச்சா எறும்பு சாரி சாரியா ஓட ஆரம்பிச்சுது. அப்படியே மூடி திரும்ப சிஷ்யர்களோட மேல ஏறி போய் திறந்து எறும்பு எல்லாத்தையும் அந்த ஊர்ல ஓட்டி விட்டுட்டு திரும்ப இறங்கி வந்தார். இது என்ன சுவாமி வேலையா இருக்கு, ஐயோ இறங்கி வந்தோம் சாப்பிட்றத விட்டு திரும்பி போறேன்னார். எந்த எறும்பு எந்த நித்த சூரி எறும்பா இருக்கணும்னு திருவேங்கடத்துல இருந்தானோ அதை நான் கொண்டு கீழே திருப்பதியில விடுற பாபத்தையா என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு அந்த சுவாமி நம்பினார். ஆரோ எம்பெருமான் பொன்மல மேல் ஏதேனும் ஆவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நடியானே, உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எனக்கு குலசேகரன்கிற ராஜாவா இருக்க வேண்டாம், படியா இருந்தா போரும், செடியா இருந்தா போரும், கொடியா இருந்தா போரும்னால் அது அங்க இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஆசை. நித்த சூரிகள் கூட கீழே அப்படித்தான் பிறப்பார்கள். அதே போல திருமாலின் சோழமலையிலே அலம்பா வெருட்டா கொன்னு, அலம்பா வெருட்டா கொன்னு திரியும் அறக்கரை. வெருட்டு உலகத்தை எல்லாம் நலிவதற்காக அரக்கர்கள் எல்லாம் ஏதேதோ துன்பம் கொடுப்பாளாம். அவர்களெல்லாம் அழிச்சுட்டார். குலம் பாழ்பழுத்து குலவழக்காய் நின்ன திருமாலின் சோழமலை இவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களையும் ரட்சிக்க சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்களாடும் சீர் சிலம்பாறுபாயின் தென் திருமாலின் சோலையே. சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் திருமாலின் சோழமலையில் தேவலோகத்தில் இருக்கிற ஸ்திரீகள் தெய்வ மகளிர்கள் எல்லாம் கீழே வந்து ஆடி இந்த க்ஷேத்திரத்தில் நமக்கு ஒரு சம்பந்தம் கிடைக்கணும்னு இருக்கார்கள்னால் நாம பக்கத்துல இருக்கிறது நமக்கே பெருமை புரியல. ஆனா சொர்க்கலோகத்தில் இருக்கிறவா வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த மலைக்கு என்ன பெருமைன்னு புரிஞ்சு அவர்கள் கீழே வரலாம். அவர்கள்லாம் இறங்கி வந்துட்டா நாம ஏறணுங்கிறதுக்காக இனிமே ஏறுறமா இல்லையாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அவர்கள் வந்தது உண்மை. அதனால இந்தந்த க்ஷேத்திரம் 2 இடங்கள்லையும் எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிறவர்கள் கீழே வந்து கைங்கரம் பண்றார்கள். அதனாலதான் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும். திருவேங்கடத்துல பார்த்தாலும் நித்தசூரிகள்லாம் கீழே வரான்னு இருக்கு. திருமாலின் சோழமலையில பார்த்தாலும் அதே போல அவர்கள் கீழே வருகிறார்கள் இருக்கு. இப்படியும் ஒத்துவேன். முதல்ல 7 மலைக்கு 7 மலைன்னு சொன்னேன். இப்ப அடுத்து பார்த்தது நித்த சூரிகள் நித்தியர்கள் கீழே வந்து தொழுகிறார்கள்னு பார்த்தோம். மற்றொன்று 2 பெருமாளும் விளக்கு. திருவேங்கடமுடையான் ஒரு விளக்கு, திருமாலின் சோழமலை பெருமாள் அவர் ஒரு விளக்கு. வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாங்கூர் திருப்பதிகளிலே திருவள்ளக்குளத்தை பத்தி ஆழ்வாருடைய திருவங்கி ஆழ்வாருடைய பாசுரம். வேங்கடம் மேய விளக்கே, திருவேங்கடத்துல இருக்கிற விளக்கு. ஒரு விளக்கே மாடத்துல உயரத்துல ஏற்றி வச்சிருந்தாதான் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வரும். விளக்கு ஏற்றி பெரிய அகல் விளக்கு கீழே வச்சிடனா ரொம்ப வெளிச்சம் வராது.
அந்த நாள்லயே மாடம் வச்சு கட்டுவாள் இல்லையோ, சின்னதா ஒரு பொந்தாட்டம் இருக்கும், அதுல வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள விளக்கு வச்சுலாம் எல்லாருக்கும் தெரியும் அர்த்தம். அதே போலத்தான் இங்கேயும் சொல்றார், திருவேங்கடத்தில் இருக்கிற பெருமாள் விளக்கு, வேத விளக்கு. அத போல திருமாலிடும் சோழமலை அவரும் விளக்கு. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிருங்கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனனே. வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு. விளக்குனாலே நமக்கு அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பவர். விளக்கு தானே விஷயத்தை பார்க்க உதவும். அதை போல திருவேங்கடமுடையான் விளக்கு, திருமாலிடும் சோழமலை கள்ளழகர் விளக்கு. எதுக்குள்ள வச்ச விளக்குன்னா வேதாந்த விழிப்பொருளின் மேலிருந்த விளக்கு. வேதியர் முழுவேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையேன்னு நம்மாழ்வாருடைய பாசனம். அவர் வேதியர் முழுவேத தமுதம், இவர் வேதாந்த விழிப்பொருளின் மேலிருந்த விளக்கு. விளக்காகவே ரெண்டு பெருமாளும் மாட விளக்காக காட்டுகிறார்கள். நாலாவது விஷயம் சொல்றேன். உலகமுண்ட பெருவாயன் அவர். திருவேங்கடமுடையான் உலகமுண்ட பெருவாயன். ஆனா நம்ம பெருமாள் திருமாலிடும் சோழமலை கழகர் உலகம் உண்ணுவார். ஆனா ஆண்டாள் பாசுரத்தின்படி நித்தியப்படி 100 கங்காளம் 100 கங்காளம். இந்த பாட்டு எல்லாரும் சொல்லித்தான் பெருமாளுக்கு தளிக கண்டருளவே பண்ணிட்டு இருக்கோம். நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அரிசில் சொன்னேன் ஏறு திருவிடையான் இன்னு வந்து இத்தனையும் கொள்ளுங்களோ. அந்த பெருமான் இந்த 100 கங்காளத்தை சாப்பிடுவாரானால் சாப்பிட்டுன்னு இருக்கார். திருவேங்கடமுடையான் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கார். கங்காளமா தூக்கின்னு போவா, அப்படியே திரும்பி போகும். பார்த்தாலே நமக்கு அப்பவே சாப்பிட்டுடலாம். அவர் சாப்பிட்ட அப்புறம், முன்னாடி சாப்பிட முடியாது, அவர் சாப்பிட்ட பிற்பாடு சாப்பிடலான்னு நாக்கில ஜரம் உள்ளத்துலலாம் ஊறிண்டே இருக்கும். அது மகாபிரசாதம். அதை போல அந்த பெருமாளும் உலகமுண்ட பெருவாயன். ஆண்டாள் அதே ஆசைப்பட்டுத்தான் ராமானுஜர் வந்து நிறைவேற்றி கொடுத்தான்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். ஆண்டாளால இதெல்லாம் சமர்ப்பிக்க முடியாது. பெண் குழந்தை, ஏது மரியாத குழந்தை, சிறுமி, 5 குறிக்கொறி சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகள். அவள் ஆசைப்பட்டு பட முடிஞ்சது. நமக்கு 100 கங்காளம் முழுக்க வெண்ணெய், 100 கங்காளம் முழுக்க அக்காரடிசில், அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அவர் வரணும், முழுக்க சாப்பிடணும். இவ்வளவு தூரம் எனக்கு கொடுத்துருக்கியே, உனக்கு திரும்ப என்ன வேணும்னு அவர் கேட்கணும். நான் இதை சமர்ப்பிப்பேன், இதுக்கு பதில் உனக்கு என்ன கேட்கிற, என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்பார். இன்னொரு 100 கங்காளம் சமர்ப்பிப்பேன், நீ சாப்பிடணும்னு சொல்லுவேன். 100 சாப்பிட்டதுக்கு உனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாமானால் நான் கொடுத்து வாங்குறதுக்கு வரவே இல்லையே. நான் என்ன வியாபாரம் பண்ணவா வந்தேன்? அடியன் கொடுத்து கொள்ளாதே, கொண்டதற்கு கைக்கூலி கொடுக்க வேண்டும். நான் உன்னை சமர்ப்பிச்சு உங்ககிட்ட ஒன்று வாங்குறது வியாபாரம் ஆயிடும். அடியன் சமர்ப்பித்தது எதுக்கு தெரியுமோ? இது இன்னும் நீ வாங்கிக்கணும், இன்னும் நீ வாங்கிக்கணும், இன்னும் நீ வாங்கிக்கணும். அந்த ஆசையோட தான் உனக்கு சமர்ப்பிக்க வந்தேன். 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு வாயால் பாடிவிட்டாள். ஆனா சமர்ப்பிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அந்த காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் ஓடி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்து திருவரங்கத்திலே வளர்ந்து அவர் தன் காலக்ஷேப கோட்டியில இந்த பாட்டு வருது. ஓ, ஆண்டாள் ஆசைப்பட்டா ஆனா பண்ண முடியல போல் இருக்கு, நாம போய் நிறைவேற்றுவோம் என்று சிஷ்யர்களை அழைத்து கொண்டு திருமாலிடும் சோழமலைக்கு போய் 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் எல்லாத்தையும் சமைச்சுட்டு நேரம் அங்க எழுனார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய், நீர் ஆசைப்பட்டீர், பாட்டு பாடினீர், ஆசை நிறைவேற்ற பாக்கியம் அடி எனக்கு கிடைச்சது என்று சொன்னவுடன் ஒரு தங்க ஆசைப்பட்டா அண்ணா நிறைவேற்றுவார். அதுதான் நம்ம நாட்டினுடைய பண்பாடு. நீர் எப்ப என் ஆசையை நிறைவேற்றினீரோ நீர் இனி நமக்கு அண்ணன், நீர் தான் நமக்கு கோயில் அண்ணன், கோதாகிரஜர்ங்கிற பேர் வந்தது. அதனால அந்த திருமாலிடும் சோழமலை அழகராலேயே ஒரு தனி பட்ட பெயர், சிறப்பு பெயர் ராமானுஜருக்கு கோதாகிரஜர். தங்க ஆசை, இது எல்லாம் சரித்திரம்லாம் கேட்டு நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னால், ஆக மொத்தத்தில் தங்கையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது அண்ணனின் கடமை. அது மட்டும் இன்னைக்கு உபன்யாசத்துலேயும் தெரிஞ்சுதுன்னுடுவா, தெரிஞ்சுது. ஆனா அந்த தங்க திருமாலிடும் சோழமலைக்கு ஆசைப்பட்டிருந்தா அதோட சேர்த்து எழுதிக்கணும் இல்லையோ. நம்ம வேற எத்தியான்னு ஆசைப்பட்டு அண்ணனுடைய கடமைன்னு சொன்னா அதையா ராமானுஜன் நிறைவேற்றினார். ஆசை திருவேங்கடவன் இடத்துல படணும், ஆசை திருமாலிடும் சோழமலை பெருமாள்கிட்ட படணும். இது உலகமுண்ட பெருவாயன் நாறு நரும் பொழில். 2 பாசுரம் ஒரே மாதிரி இருக்கிறது. சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கலேன், தென்னாவென்னு தென்னாதனா தென்னாதனான்னு திருவேங்கடமுடையான் தலையசைக்கிறாராம். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். சொன்னால் விரோதம், நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, ஆனா சொல்லாம இருக்க என்னால முடியாது. ஆகிலும் சொல்லுவன், அதனால நிச்சயமா சொல்லத்தான் போறேன். நான் யாருக்கு தெரியுமோ என் வாய்ப்பாட்டை கொடுப்பேன். நான் கொடுக்கறது நான் பாட பாட அப்படியே திருவேங்கடமுடையானுக்கு தலையாடுமா. தென்னாவென்னு மன்னம்மான்
தென்னாதனாவென்று வண்டுமுரல் திருவேங்கட தென்னான என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே நான் பாட பாட யார் தலையாட்டின்னு கேட்கிறாரோ அவரை பாடுவேன். நான் எதுக்கு இந்த மனுஷர்களை பாடணும்? யாராருக்கோ நான் என் பாட்டை கொடுக்க மாட்டேன். சொன்னாவில் நாழ்வலவீர் சோறு கூரைக்காகி மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும். ஏதோ சோறு கொடுக்குறான் கூரை கொடுக்குறாங்கிறதுக்காக மனுஷ ஸ்துதி நான் பண்ண மாட்டேன். என் நாக்க படைத்தது அவர், அவரை மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் பாடினா அவர் தலையாட்டுறாரு, பாக்கி பேர் நான் பாடினா தப்புன்னா கண்டுபிடிக்கிறா. நல்லவேளை நான் பாடினா சரின்னு அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ. அதனால யார் தலையசைப்பாரோ அவருக்கு பாட்டு. இது திருவேங்கடத்திலே. அதே போல திருமாலிருஞ்சோலமலையில பார்த்தால் நன்னாவசுரர் நலிவெய்த நல்லவமரர் பொலிவெய்த எண்ணாதனகள் என்னும் நன் முனிவர் இன்பம் தலைச்சிறப்ப தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே.